ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. சொல்லாதது எதுவுமே அவர் செய்யலை. இந்த உலகத்தில் வந்ததில் ஒவ்வொரு அவர் பிறக்கிறதுக்கு முன்பாக இருந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரத்தில் ஏறி செல்வதற்கு வரைக்கும் முன்கூட்டியாகவே அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டது. வேதத்தில் எல்லாமே தீர்க்க தரிசனங்களால் தீர்மானிக்கப்பட்ட விஷயந்தான் நடந்தது. சொன்ன விஷயத்தை தவிர சொல்லாத விஷயம் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்கலை. ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக அவர் வந்து பிறக்கணும், நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்படணும், நமக்காக உயிரோடு எழுந்து புதிய ஜீவனை தந்து அவரோடு சேர்ந்து நாமும் விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மற்றவங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷருங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ நன்மை செஞ்சாருங்க, பாவம் அவருக்கு போய் இந்த நிலைமைங்க, அவரை போய் சிலுவையில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, பாவம் உங்கள் சாமி என்ன ஆகிட்டார், உங்கள் சாமி செத்தே போயிட்டார், உங்கள் சாமி ஏன் உங்கள் சாமிக்கு வல்லமை இல்லையா, ஏன் இத்தனை பேர் அடித்தாங்க, இத்தனை பேர் வந்து காயப்படுத்தினாங்க, ஏன் அவரால் எதுவும் செய்ய முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்பாங்க. ஒரு பரிதபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு சைடு எப்படி இருக்கும், கிண்டல் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரித்தது ஒரு தோல்வியின் அடையாளம் இல்லை, அது ஒரு வெற்றியின் அடையாளம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம தோற்றக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அவர் தோற்று போன மாதிரி சில காரியங்களை வாழ்க்கையில் அனுமதித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக மீறுதலுக்காக யார், இயேசு பலியானுங்கிறது தேவனுடைய நீதி. ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி உயிர்த்தெழுந்த இந்த நாளில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஈஸ்டர் திருநாளில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை ஒரு சில காரியங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. முதலாவதாக தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, ஒப்புரவாகுதல் என்கின்ற ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை உண்டு பண்ணுகிறார். சொல்லுங்க, ஒப்புரவ ஆகுதல் சமாதானம் அப்படின்னு சொல்லுங்க. ஒன்று சிலது ஈஸியாக சொல்ல போனால் சமாதானம். சொல்லுங்க எல்லாரும், சமாதானம். யாருக்கு யாருக்கு சமாதானம், தேவனுக்கும் நமக்கும் ஒரு சமாதானத்தை என்ன பண்ணுறாரு, உண்டு பண்ணுறார். ஹல்லேலூயா. மனுஷன் பாவம் செஞ்சு கடவுளுக்கும் மனுஷனுக்கும் என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய பிரிவு காணப்பட்டது. கடவுள் இந்த முழு உலகத்தையும் படைத்தவர், அவர் மகிமை நிறைந்தவர், பரிசுத்தம் நிறைந்தவர், வல்லமை நிறைந்தவர். சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட கடவுள் அழகாக மனிதனை ஏதேன் தோட்டத்தில் உருவாக்குறார். அவனுக்கு கடவுளுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். சரிங்களா? ஆனால் மனுஷன் நல்லா தான் போயிட்டுருக்கு வாழ்க்கை. பிசாசுடைய பேச்சை கேட்டு சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு அந்த மனுஷன் கடவுள் வேண்டான்னு சொல்கிற காரியத்தை அவன் என்ன பண்ணான், செஞ்சு பாவம் செஞ்சு என்ன பண்ணிட்டான், அந்த தோட்டத்திலேருந்து தள்ளப்பட்டான். அதை தொடர்ந்து பார்க்கும்போது மனிதனுடைய வாழ்க்கையில் சாபங்கள், நோய்கள், மரணங்கள் இதெல்லாம் தொடர்ந்து சம்பவித்து கொண்டே இருந்தது. அவன் எத்தனையோ கிரியை செய்து நான் நல்லவனாகி விடலாம், என் வாழ்க்கையை நான் நன்றாக அமைத்து விடலாம் என்று சொல்லி மனிதன் பல முயற்சிகள் எடுக்கிறான். ஆனால் கடைசியில் ஒரு காரியத்தில் தோற்று கொண்டே வருகிறான். கடவுளும் எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். ராஜாக்கள் அனுப்புகிறார், தீர்க்கதரிசி அனுப்புகிறார், ஆசாரணி அனுப்புகிறார். எத்தனையோ பேர் அனுப்பி இவங்க திருந்திட மாட்டாங்களா, இவங்க நல்லவங்களாக மாறிட மாட்டாங்களா என்று சொல்லி திரும்பினார், ஆசைப்பட்டார். ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் ஆகும்போது கடவுள் என்ன பண்ணார், இந்த மனுஷனை மீட்டெடுக்கணும்னா நான் என்னுடைய கடவுள் என்கின்ற தகுதியை வைத்து கொண்டு இந்த மனிதன்கிட்ட நான் வந்தேன்னா மனிதனால் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. ஏனால் கடவுள் சூரிய பிரகாசம் போல பிரகாசம் உடைய கடவுள். பரிசுத்தம் இல்லாமல் எவனோ தேவனை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், பயங்கரம் உள்ளவர். ஹல்லேலூயா. அதனால் கடவுள் தன்னை ஒரு ஸ்தானம் என்ன பண்ணுறாரு, இறக்கி மனுஷனாக இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்தால் தான் இந்த மனுஷன் செஞ்ச பாவத்தை என்னால் என்ன பண்ண முடியும், மன்னிக்க முடியும். பார்த்தீங்களா? அதுதான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம பார்க்குறோம். நமக்காக ஒரு பாலகன் என்ன பண்ணார், கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய நீதி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம், அந்த பாலகன், கிறிஸ்மஸில் பார்த்த பாலகன் நமக்காக வந்து பிறந்து வளர்ந்து எல்லா நன்மைகளும் நமக்கு செய்து
எல்லா உதவிகளையும் செய்து நல்ல வாழ்க்கையை, முன்மாதிரியான வாழ்க்கையை சொல்லி நம்முடைய பாவங்களுக்காக, மீறுதலுக்காக அவர் சிலுவையில், சாபமான சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து நமக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டார். பார்த்தீங்களா? ஏன்னா கடவுள் பாவமற்றவர், மனித உருவத்தில் வந்து பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த தூய ரத்தத்தை சிந்தி உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? வேலைக்கிரியும் குற்று மீட்டிருக்கார். அதுதான் அந்த சிலுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிலுவையை நமக்காக ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு அவர் 3ஆம் நாள் மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு எழுந்த இந்த நல்ல நாளில் நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த பிரிவினையை, இடைவேளையை கடவுள் என்ன பண்ணிட்டாரு? உடைச்சிட்டார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த முதல் ஆசீர்வாதம், கடவுள் இடத்துல யாராக இருந்தாலும் அப்பா பிதாவை என்கின்ற கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்மளுக்கு முதலாவது தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கேட்குறோம் கடவுள்கிட்ட, புலம்புறோம், செபிக்கிறோம், எல்லாமே வாட்டவர் நம்ம எல்லாம் கேட்குறோம் கடவுள்கிட்ட. இது எல்லாத்துக்கும் காரணம் இயேசு உயிர்த்தெழுந்ததுனால மாத்திரமே. ஹல்லேலூயா. என்னாலே என்று பிதாவை யாராலையும் தரிசிக்க முடியாது என்று சொன்னார். அதனால் கடவுள் தான் படைத்த மக்கள் எல்லாம் அழிஞ்சு விடக்கூடாது என்று சொல்லி நம்ம மேல் அவர் கருணை வைத்து அவர் இறங்கி வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலுவையை நாம் பார்க்கும்போது அது நம்மை மீட்டெடுக்கும்படியாக வந்த ஒரு மரம் என்று சொல்லி நாம் அதை மேன்மையாக கருத வேண்டும். முதலாவதாக சமாதானத்தை தருகிறார். ஹல்லேலூயா. இதை குறித்து கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 10 வசனங்களில் பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 வசனங்களை உங்கள் வீட்டில் நீங்கள் வாசிங்கள். இரண்டாவதாக நம்ம இயேசு உயிர்த்தெழுந்த இந்த ஆசீர்வாதம், இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, ரட்சிக்கப்படுவதற்காக பாவ மன்னிப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி எதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம்? நமக்காக கடவுள் என்ன பண்ணாரு? எல்லா பாவத்தையும் சாபத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டார். அதனால என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் நமக்கு காணப்பட்டது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தராக இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கிறோம். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிரியையினால் நம்ம ரட்சிக்கப்படலை, அவர் நம்ம மேலே வைத்த இரக்கத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ரட்சிப்புனா என்ன? ஒரு புது டேமாக பார்க்காதீங்க. பாவ மன்னிப்பு, ஒரு மீட்பு, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, வாழ்க்கையில் பரம்பரை சாபம், நோய், வியாதி, இது எல்லாத்துலேருந்தையும் ஒரு விடுதலை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா நீங்கள் எல்லாரும்? அந்த ரட்சிக்கப்பட்டதுக்குடைய காரணம் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து மரித்ததுனால தான் அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய கிரியையினால் நான் என்ன ஆகல? ரட்சிக்கப்படலை. அவர் என் மேலே வைத்த இரக்கத்தினால், அவருடைய தீர்மானத்தினால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கருத வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், மூன்றாவதாக பார்க்கலாம். மூன்றாவதாக பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், ஏழை, பணக்காரன், எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஒரு பாவத்திற்கு அடிமையாக என்ன பண்ணுறான்? இருக்கிறான். தான் விரும்புகின்ற நல்லது செய்யாமல் பாவத்தை என்ன பண்ணுறான்? மனுஷன் செய்கிறான். இப்படிப்பட்ட பாவத்தின் வல்லமையில் இருக்கிறவங்களுக்கு, அதில் கட்டப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு விடுதலை தரும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் சில பாவ பழக்கங்களால் விட முடியாது. குடிப்பழக்கம், புகைப்பிடிக்கல், அப்புறம் இன்னும் எத்தனையோ ட்ரக் அடிக்ட்ஸ், எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான பாவத்திலெல்லாம் இருந்திருந்தாங்க. யார் எங்களுக்கு விடுதலை தருவா? நான் இது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், திருப்பி இதையே செய்கிறேனே, நான் திருப்பி இதே பாவத்தையே செய்கிறேனே என்று சொல்லி தெரிந்திருந்த மக்களுக்கெல்லாம் இயேசுவினுடைய இறப்பு, இயேசுனுடைய உயிர்ப்பு
ஒரு நித்திய விமோச்சனத்தை தந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பாவங்களை விட்டு பரிசுத்தமாய் வாழ இயேசு ஒரு விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்னைக்கு மனுஷன் சொல்லுவான், நான் எத்தனையோ தப்பு செஞ்சிட்டேங்க, எத்தனையோ பாவம் செஞ்சிட்டேங்க, இந்த சமுதாயம் என்ன கெட்டவனாக பார்க்கும், என் குடும்பத்தினர்களே என்னை கெட்டவனாக பார்ப்பாங்க, என்னை ஒரு குடிக்காரனாக பார்க்குறாங்க, என்னை ஒரு கொலைக்காரனாக பார்க்குறான், என்னை ஒரு இன்னும் நம்ம பார்க்கும் போது என்னை ஒரு மட்டம் தட்டுற மாதிரி ஒரு கேரக்டரில் பார்க்குறாங்க. ஏன்னா நான் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சிட்டேன். நான் என்ன தான் நான் நல்லவனாக முயற்சி செஞ்சாலும் நான் கடந்த காலத்தில் செஞ்ச அந்த தப்பை வச்சுட்டு என்ன பேசுகிறாங்க, எல்லோரும் என்னை சொல்கிறாங்க என்று சொல்லி இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலவங்க திருந்துறாங்க, ஒரு சிலவங்க என்ன ஆயிடுறாங்க, சரி ஊர் உலகமாக என்ன பண்ணுது, என்னை தப்பாக தான் பேசுது, நான் தப்பாகவே இருந்துட்டு போயிடுறேன்னு எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவினுடைய இந்த மரணம், இயேசுனுடைய இந்த உயிர்த்தெழுதல் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. என்னவென்றால், இந்த பாவத்திலிருந்து, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மன்னிக்க ஒருவரால் மாத்திரமே முடியும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும், நீங்கள் என்ன தவறுகள், உங்கள் சாபங்கள், என்ன காரியங்கள் இருந்தாலும் ஒரு இரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. நான்காவதாக, குற்ற உணர்வு என்ன பண்ணுது, நீங்குகிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் பாவத்தை செஞ்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, அந்த குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்குது. ஐயோ, என் பெற்றோருக்கு தெரியாமல் நான் செஞ்சுட்டேனே, என் கணவனுக்கு தெரியாமல் இந்த தப்பு செஞ்சுட்டேனே, என் மனைவிக்கு தெரியாமல் இந்த தப்பு செஞ்சுட்டேனே, என் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இந்த தப்பு செஞ்சுட்டேனே, என் ஓனருக்கு தெரியாமல், முதலாளிக்கு தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேனே, வேலைக்காரங்களுக்கு தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேனே, சபையில் விசுவாசிகளுக்கு தெரியாமல் இந்த தப்பு செஞ்சுட்டேனே, போதர்களுக்கு தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேனே. இப்படி என்ன தான் குற்ற உணர்வில் நீங்கள் இருந்தாலும் இயேசு சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடும் போது, உன் பாவத்தை அறிக்கிட்டு நீ மன்னிப்பு கேட்கும் போது, உன் குற்ற உணர்விலிருந்து உனக்கு ஒரு விடுதலை தந்து ஒரு மெய்யான சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசோட வேலை உங்களை எல்லா சூழ்நிலையும் அது குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். உங்கள் மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி சொல்கிறார் ஆண்டவர், இந்த குற்ற மனசாட்சி வேண்டாம், நீ நீதிமான், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நீ எவ்வளோ தூரம் என்னை விட்டு போயிருந்தாலும் உனக்காக இந்த உலகத்தில் வந்து யாவையும் செய்து முடித்து விட்டேன், நீ கலங்காத, உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக அற்புத சுகத்தை நாம் பெற்றுக்கிறோம். ஐந்தாவதாக, ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய அந்த தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவினுடைய அந்த சரீரத்தில் ஒரு வல்லமை இருக்குது, இரத்தத்தில் ஒரு வல்லமை இருக்குது. அதனால் நீங்கள் எப்பேற்பட்ட சாபக்கட்டுகளில், நோய்களில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நோய்களையும் சாபங்களையும் போக்க அவர் உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால் நீங்கள் நன்றாக டெய்லி என்ன பண்ணணும், செபிக்கணும். எங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் செபிங்க, மனப்பூர்வமாக கேளுங்க. பார்த்தீங்களா, கடவுள்கிட்ட ரொம்ப ப்ரேயர் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். நம்முடைய ப்ரேயர் எப்படி இருக்கணும், எளிமையாக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, ஆண்டவரை என் சாபத்தை போக்குங்க, என் நோயை போக்குங்க. எத்தனையோ ஹாஸ்பிட்டல்லாம் அலைஞ்சிருக்கிறோம், எத்தனையோ பேர்கிட்டலாம் நாங்கள் போய் வந்திருக்கிறோம். ஒன்றும் இந்த தீராத நோய் இருக்குதா, தீராத வறுமை இருக்குதா, தீராத சாபங்கள் இருக்குதா? நீங்கள் எங்கேயும் அடைய தேவையில்லை. இந்த பூசாரிக்கிட்ட போகிறேன், இங்கே பரிகாரம் பண்ணணும், இங்கே ஜோசியம் பார்க்கணும்னு தேவையில்லை. இலவசமாக கடவுள் அந்த மெய்யான ஒரு விடுதலையை நம்மளுக்கு தருகிறார், சுகத்தை தருகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் அந்த மேன்மையை காப்பான் கடவுள்கிட்டருந்து. கடவுள்கிட்டேருந்து சந்தேகப்படாமல் எவன் கேட்குறானோ அவன் தான் பெற்றுக்கொள்வான். நீ மனுஷங்கிட்டேயே நீ சந்தேகத்தோடு ஒருத்தர் உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா, நம்ம சந்தேகத்தோடு கேட்குறவனுக்கு நம்ம நன்மை செய்வோமா? செய்ய மாட்டோம். இப்போ கடவுள்கிட்ட மட்டும் செய்வாரா செய்ய மாட்டாரான்னு கேட்கக்கூடாது. முழு நம்பிக்கையோடு போய் கேட்டிங்கன்னா கடவுள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதான் உங்களுக்கு இந்த நாட்கள் அவர் சொல்லுகிறார். அது எப்பேற்பட்ட சாபங்களாக இருக்கலாம், மாந்திரிக கட்டுகளாக இருக்கலாம், செய்வினைகளாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் அதெல்லாம் கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசு உங்களை நேசிக்கிறார். பார்த்தீங்களா, மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லா பேசி சிரிக்கிற மாதிரி உங்களுக்கு மூஞ்சிக்கு முன்பாக நிற்பாங்க. நாளைக்கு எவன் உங்கள் முதுகில் குத்துவானே தெரியாது, சரிங்களா? ஆனால் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேலே பற்றுதலாக இருங்க. இந்த உலகத்தில் நம்மை நேசிக்க ஒரு தெய்வம் வந்தார், அவர் தான் இயேசு கிறிஸ்து.
நமக்காக யாவையும் செய்து முடித்தார். அவர் உங்களை மதம் மாற சொல்லவில்லை. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமே இல்லை, அது ஒரு மார்க்கம். மனம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. மனம் மாறாமல் இதயத்தில் சாக்கடை வச்சுக்கிட்டு நம்ம கடவுளை, எந்த கடவுளை போய் கும்பிட்டாலும் அதில் எந்த நன்மையும் இல்லை. இதயத்தையும் மனசையும் மாற்றுகிறது தான் ஆண்டுடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக 6வதாக நீதிமான்களாக்குறார். ஹல்லேலூயா. அதனால் நீதிமான்னா என்ன? பரிசுத்தமாய் வாழ்பவன், உத்தமமாய் வாழ்பவன். அந்த ஒரு வாழ்க்கையை யார் தராருன்னா இயேசு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களை என்னை நீதிமான்களாக வாழும்படியாக அழைத்திருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் பாவியாக வாழ்ந்த வாழ்க்கை போதும். இனி வரும் நாட்கள் இந்த ஈஸ்டர் திருநாள் என்று முடிவு செய்யுங்க. இனிமேல் நான் ஒரு புதிய மனுஷன், புதிய மனுஷி என்று சொல்லி நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களை நீதிமான்களாக்குவது தேவனுடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் எத்தனையோ முயற்சி செய்கிறான், எத்தனையோ புனித நீராடை ஆடுறான், போய் கங்கைக்கு போடுறான், மாலை போடுறான், எத்தனையோ காரியங்கள் செய்கிறான். ஆனால் அவனால் நீதிமானாக முடியல. பார்த்தீங்களா? மாலை போடுற சீசன் மட்டும் மாலை போடுவாங்க. கோயில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த டைமில் அவங்க ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்று என்ன பண்ணுறாங்க? அதே புகை, அதே தண்ணி அடிக்கிறது, அதே சண்டை சச்சரவு, அதே தான் இருக்குது. ரிப்பீட்டடாக அதே தான் பண்ணிகிட்ருக்கான். அவன் நீதிமானாகணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறான், அன்னதானம் செய்கிறான், எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறான், எத்தனையோ காரியங்களை செய்கிறான். ஆனால் இருந்தாலும் அவனை என்ன பண்ண முடியல? நீதிமானாக முடியல. இந்த உலகத்தில் நம்ம நீதிமானாக ஆக்குவது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அதனால் அவரை சார்ந்து கொண்டு நீங்கள் உள்ளபடியே கேட்கணும். இதுவரை நான் தப்பு செஞ்சுருக்கலாம், பாவம் செஞ்சுருக்கலாம், அதெல்லாம் மன்னிங்க, நான் நீதிமானாக வாழ ஆசைப்பட்றேன், என்னால் முடியாது, நீங்கள் என்ன ஆக்குங்கன்னு கேட்கும் போது அவர் உங்களை நீதிமான்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா. தினமும் செபிங்க, வேத வாசிங்க, சபைக்கு வாங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக கடைசியாக நாம் பார்க்கும்போது நரகத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நரகம் ஒரு கொடிய தண்டனை, அழியாத அக்கினி, அந்த இடத்துல புழுக்கள், அந்த இடத்துல எல்லாமே நம்ம பார்க்குறோம். ரொம்ப கொடூரமான ஒரு ஒரு மனிதன் பிறக்கிறான், அவன் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவன் இறக்கும் போது அவன் மோட்சத்துக்கு செல்கிறான். அவன் கெடுதலான தீமையான ஒரு வாழ்க்கை வாழும் போது அவன் எங்கே போகிறான்? நரகத்துக்கு போகிறான். ஆனால் இயேசு நமக்கு ஒரு நித்திய ஜீவனை என்ன பண்ணுறாரு? தருகிறார். அவர் எப்படி உயிரோடு எழுந்தாரோ, இன்னைக்கு என்ன சொல்கிறோம்? இயேசு உயிரோடு எழுந்தார். அப்போ இன்னைக்கு யாரெல்லாம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறீர்களோ, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் இருக்கிறவரை எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வரும். மரணம் ஒரு அலையா விருந்தாளி, கண்டிப்பாக வரும். எல்லாருமே இன்னைக்கு இருக்கிறோம், நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் மரணம் அது என்னைக்கு வரும், எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இயேசுவை உங்கள் இதயத்தில், நீங்கள் எனக்காக வந்த இரட்சகர், எனக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, எனக்காக எல்லாம் செஞ்சீங்க, நீங்கள் விசுவாசித்து ஒரு வேண்டுதல் செய்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் மரணம் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படி இயேசு உயிர் தெழுந்தாரோ அதே போல் ஒரு நாள் நீங்களும் உயிர் தெழுவீர்கள். ஹல்லேலூயா. அந்த ஒரு நிச்சயத்தை தான் இன்னைக்கு ஈஸ்டர் நமக்கு சொல்லித் தருகிறது. ஹல்லேலூயா. 7 காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். 7 என்றால் பூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவதாக என்ன பண்ணுறாரு? ஒப்புரவாகுதல், சமாதானத்தை தருகிறார். இரண்டாவதாக பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் இந்த ஈஸ்டர் திருநாளில். மூன்றாவதாக பாவத்தின் வலிமை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். நான்காவதாக குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெறுகிறோம். ஐந்தாவதாக என்ன பண்ணுறோம்? நம்ம அற்புத சுகத்தை, தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆறாவதாக நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஏழாவதாக நம்ம நரகத்திலிருந்து மீட்கப்படுகிறோம். அதனால் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நீங்கள் புதிதாக எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு இந்த காரியங்கள் புதிதாக இருக்கலாம். உங்களுக்கு இந்த ஈஸ்டர் என்றால் என்ன என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கலாம். இன்றைக்கி இந்த 7 காரியங்களையும் சொல்லியிருக்கிறேன். இந்த 7 காரியங்களையும் நீங்கள் சிந்திங்க, உங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் எடுங்க. இயேசு உங்களுக்காக வந்தார், நம்ம எல்லோருக்காகவும் வந்தார், ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறார். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் நன்மையை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கல்லறை நாற்றம் எடுத்த கல்லறை இல்லை, அது வாசனை வீசுகிற பலருடைய வாழ்க்கையை வாசனை உள்ளத ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதற்காக தான் இந்த மல்லிகைப்பூ என்ன பண்ணுறோம்? நம்ம ஈஸ்டர் அன்னைக்கு நம்ம கற்றுறோம். இதே போல் உங்கள் வாழ்க்கையும் வாசனை வீசணும். செத்த வாழ்க்கை அல்ல, என் வாழ்க்கை
வாசனை வீசுகின்ற வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிகளுக்கு யோவான் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அவர் மரித்தொழுந்து எழுந்திருக்க வேண்டும் என்கின்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் செய்தியை நிறைவு செய்ய போகிறேன். என்ன காரியம் என்றால், விசுவாசிகளுக்கு அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. மார்க் 20:11 பார்க்கும்போது, மரியாள் அவர் கல்லறை அருகே வெளியே நின்று கொண்டு அழுது கொண்டு இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 2 வசனங்களை சேர்த்து படித்தா எப்படி படிக்கலாம்? வேத வாக்கியங்களை அவங்க அறியாது இருந்ததுனால அவர்கள் அழுதார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு காரணம் உங்கள் பிரச்சனை இல்லை. தேவன் அந்த பிரச்சனைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அதை நீங்கள் அறியாது இருக்கிறனால தான் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு வியாதின்னு சொல்லி அழுவுறது பிரச்சனை இல்லை. அவரை தழும்புகளால் நான் சுகமானேன் என்கிற வசனத்தை அறியாமல் இருக்கிறோம், அதனால தான் பிரச்சனை. அதே போல் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைக்கும் வசனம் இருக்குது. வசனத்தை அறிங்க, வாழ்க்கையில் பிரச்சனை போகும். ஹல்லேலூயா. வசனம் இல்லாமல் சாத்தானோட என்ன பண்ண முடியாது? சண்டை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதனால் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுவார் இந்த வேலையில். அதனால் எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகாதீங்க. இந்த 7 காரியங்களை ஞாபகம் வைத்து கொள்ளுங்க. அதே போல் விசுவாசிங்க. இன்னும் வேத வாக்கியங்கள் என்ன பண்ணுங்க? அறிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த ஈஸ்டர் நாள் மற்றும் குட் ஃப்ரைடே எத்தனையோ மெசேஜஸ்லாம் கேட்டீங்க. அது கேட்டது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாதீங்க. அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கேட்டதை அப்ளை பண்ணால் மட்டும்தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை நல்லா படிக்குது, எப்பேற்பட்ட டீச்சர் சொல்லலாம். அது படிக்கிற நல்ல அழகாக இருக்கிற டீச்சருக்கு டீச் பண்ணலாம், அசிங்கமாக இருக்க டீச்சர் டீச் பண்ணலாம், நல்லா கவர்மெண்ட் காலேஜில் படித்த டீச்சர் டீச் பண்ணலாம், நல்ல ஏழை இதில் படித்து வந்த டீச்சர் டீச் பண்ணலாம், நல்ல சஃபிஸ்டிகேட்டடோடு நல்ல ஒரு செல்வந்தர்களாக இருக்கிற டீச்சர் டீச் பண்ணலாம். யார் டீச் பண்ணாலும் ஸ்டூடெண்ட்டுங்கிறவன் அவன் பரீட்சையில் டீச்சர் கேட்டதை கேட்டு அதை ஒழுங்காக கடைப்பிடிச்சி எழுதாதான் அந்த ஸ்டூடெண்ட் என்னவான்? பாஸ் ஆவான். அதே போல் தான் யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுங்க? அப்படியே கேளுங்க, அதை கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் வர சோதனைகள் என்ன பண்ணுங்க? டெஸ்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் தைரியமாக இருங்க. கடைசியில் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர் சொல்வதை விட அவர் உயிர் தெழுந்தார் சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன சொல்லணும்? ஆம், அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் சர்ச் முடிச்சிட்டோன்னு இது மாதிரி சொல்லுங்கள். ஹாப்பி ஈஸ்டர் கூட நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அவர் உயிர் தெழுந்தார், ஆம், அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி நாம் ஜெயிப்போம்.